இன்னைக்கு காலையில தோசைக்கு கும்பகோணம் கடப்பா வச்சிருந்தேங்க. இத சாப்பிட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, "இவ்ளோ நல்லா இருக்கே! இத வந்து நம்ம கேட்டரிங் மெனுல கண்டிப்பா ஆட் பண்ணோம்." அப்படின்னாங்க. அவ்ளோ பிடிச்சிருந்துச்சு. அத சாப்பிட்ட குசியோட இன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் நான் சமைக்கிறேன். நீ என் கூட சப்போர்ட் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் சமைக்க வந்துட்டோம். கூடவே பிள்ளைங்களும் நாங்களும் வந்து ஒண்ணு சமைக்க போறோம்ன்னு சொல்லிட்டு, அவங்க உருளைக்கிழங்க வேக வச்சு அவங்க ஒரு பக்கம் ஒரு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. சாட்டர்டே, சண்டே வந்தாவே ஃபேமிலி குக்கிங் மாதிரி ஆயிடுச்சு இப்போல்லாம். நாங்க ஒரு பக்கம் சமைக்க, அவங்க ஒரு சமைக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சமையல் வந்து கிச்சனில் போய்க்கிட்டே இருக்கும். சப்போஸ் நாங்கள் லஞ்செல்லாம் சமைச்சு முடிச்சிட்டோன்னா, அவங்க ஏதாவது பேக் பண்ணுறேன், அது பண்ணுறேன்ட்டு குழந்தைங்க அவங்க ஏதாவது ஒன்று சமைக்க ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு இத பண்றதுக்காகவே என் ஹஸ்பண்ட் கடைக்கு போயி, எலும்பில்லாத மட்டனா இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க. அத வாங்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம, அத குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி, மசாலாலாம் நல்லா வறுத்து அரைச்சு, இந்த மதுரை மட்டன் எண்ணெய் சுக்கா பண்ணாங்கங்க. இதோட ரெசிபி ஆல்ரெடி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு. இது ஆக்சுவலா போன வாரத்துக்கு முந்தின வாரம் எடுத்த வீடியோங்க. நான் இதோட ரெசிபி எடுக்கல. ஆனா, கண்டிப்பா இந்த ரெசிபிய உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஏன்னா, அவ்ளோ டேஸ்ட்டா இருந்தது. அதோட மெஷர்மெண்ட் எல்லாமே பக்காவா என் ஹஸ்பண்ட் போட்டிருந்தாங்க. கண்டிப்பா அடுத்த தடவ செய்யும்போது இதோட ரெசிபிய நான் வந்து ஷேர் பண்றேங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆக்சுவலா இந்த மட்டன் சுக்காலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மட்டன்லாம் முடிச்சுட்டு, அந்த சட்டியில போட்டு நல்லா அந்த ரைஸோட பெரட்டி சாப்பிட்றது குழந்தைங்களுக்கும் பிடிச்சிருந்தது. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. சம்மர்லாம் இருந்தா குழந்தைங்க அங்க, இங்கன்னு எங்கேயாவது வெளியில போணும் அப்படின்னு நினைப்பாங்க. எனக்குமே அந்த வெதர்க்காகவே கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வரணும் அப்படின்னு தோணும். ஆனா, இப்ப இந்த வின்டருக்கு எப்படி இருக்குன்னா, வீட்ல ஏதாவது நல்லா சமைச்சு சாப்பிட்டு வீட்லயே இருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. இன்னைக்கு அப்படிதான் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரஜினி முருகன் படம் போட்டு பார்த்தோங்க. அந்த படம் என் குழந்தைங்களோட ரொம்ப ஃபேவரட்டான படம். அது ஒரு 10, 15, 20 தடவைக்கு மேலேயே பார்த்துருப்பாங்க. எப்பலாம் போர் அடிக்குதோ அந்த மாதிரி ஒரு 10 படம் வச்சிருக்காங்க ரிப்பீட்டடா. அதையே ஓடும் எங்க வீட்ல. ஸோ அந்த மாரி இன்னைக்கும் அந்த படம் ஓடிச்சா, அந்த டயலாக்ஸ்லாம் எங்களுக்கு வந்து அப்படியே மனப்பாடமாவே ஆயிருச்சுங்க.